புகைப்பிடித்தல் புற்றுநோயை விளைவிக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு. மச்சான், நான் போலீஸ் எனக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஏன்டா ஓடுற? போலீஸ் ஆயிட்டான். டேய், நான் ட்ரைனிங்கே போலடா. என்ன மச்சான்? மச்சான், நாளைக்கு பரீட்சை இருக்குதுடா. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குதுடா. என்ன மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கு? போய் எழுதிட்டு வா. பாஸ் ஆயிட்டேன்னா போலீஸ் ஆயிருவேன்டா. பாத்துக்கலாம்டா. டே, பாத்துக்கலாம்டா. என்ன மச்சான் சோகமா இருக்க? எப்பயும் போல போலீஸ் ட்ரைனிங்ல ஊத்திக்கிச்சுடா. இதெல்லாம் புதுசா உனக்கு? இல்லை மச்சான், எங்கள் அப்பா ஆசையே நான் போலீஸ் ஆகி நாட்டுக்கு நல்லது செய்யணும் தான். அதுவே நடக்காதப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுதுடா. என்ன நாட்டுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதானே? ஆமாண்டா. போலீஸா இருந்தா நாட்டுக்கு நல்லது செய்யணும் அவசியம் இல்லை. அது வேற வழி இருக்குடா. எப்படா? கண்ணா நட்டு திங்க ஆசையா. அந்த ஆத்தாவை பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்கா. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஊர்ல ஒரு திருட்டு பையில விடக்கூடாது. ஆத்தா துணை இருப்பா. பிடிச்சிருவில்ல? கண்டிப்பா. கரடி முத்து தி டிடெக்டிவ். நான் ஆசைப்பட்ட மாதிரியே டிடெக்டிவ் ஆபீஸ் ஆரம்பிச்சாச்சுரா மாப்பிள்ள. சார் வணக்கம் சார். உங்களுக்கு என்ன சார் கேஸ்? சார் நான் தான் சார் கேஸ் ஆகும். இந்த ஊர்ல இருக்கிற கொள்ளை கற்பழிப்பு எல்லாத்துக்கும் நான் தான் சார் காரணம். எவ்வளவோ செஞ்சு எவ்வளவோ கிடையாது செஞ்சோம். இந்த ஊருக்காரங்க என்னை ஃபேமஸ் ஆகிறா தெரியல. அதே அவங்ககிட்டே வந்திருக்கேன். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல முக்கிய குற்றவாளி அப்பு கைது. செய்வீங்களா மாட்டீங்களா சார்? குற்றவாளியே வந்து அப்ரூவர் ஆகுறானா? நம்ம ஊர்ல எவ்வளவு குற்றவாளிகள் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சேர் போட்டு உட்காந்து இருந்தா சரிப்பட்டே வராது. களத்துல குதிச்சிட வேண்டியதான்.
வணக்கம் கரடி. வாங்கய்யா. ஒண்ணும் இல்ல, நம்ம சின்ன ஒரு பையன் இறந்து போயிட்டான். ரொம்ப நல்ல பையன். பசங்க ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. பாலத்துக்கு அடியில இறந்து கிடந்திருக்கான். அது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். சரிங்க, கண்டுபிடிச்சு கொடு. பூனை, இந்த இடத்துலதான் அந்த பையன் செத்துருக்காண்டா. வாழ்க்கைங்கிற லட்ட முழுசா திங்காமையே போயிட்டானேடா. பூனை, கொலை நடந்த இடத்துல ஒரு சாமி செயின் இருக்குது. பக்கத்துலதான் நம்ம ஊர் கோயில் இருக்கு. யாராவது தவற விட்டுருப்பாங்க. இல்ல பூனை, எங்கயோ இடிக்குது. தம்பி, ஆத்தா சிலையை திருடிவிட்டாங்கப்பா. என்ன சொல்றீங்க சாமி? வழக்கம் போல காலையில கோயிலுக்கு போனோம்ப்பா. ஆத்தா சிலையை காணும்பா. அந்த பையன் செத்து போனதும் பூசாரியோட சிலை திருடினதும் ஒரே நாள் ராத்திரி நடந்திருக்கு. அதுவும் இல்லாம பூசாரியோட செயின் ஸ்பாட்ல இருக்கு. அப்போ திருட்டுக்கும் கொலைக்கும் பூசாரி தான் சம்பந்தமா இருப்பாரோ? அந்த பூசாரியை நீ ஃபாலோ பண்ணு. ஓகேடா. கரடி, பூசாரி ஃபாலோ பண்ணதுல அவர் எந்த தப்பும் பண்ற மாதிரி தெரியலடா. அப்படியா? யாரையும் அவ்வளவு ஈஸியா இடம் போட்டுறக்கூடாது பூனை. என்ன கரடி முத்து, வர சொல்லியிருந்தீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, ரகு கேஸ் விஷயமா தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்ததுல பூசாரியை விசாரிக்கும் போது நீங்க என் கூட இருக்கணும். அப்படியா? சரிப்பா. ரகு கேஸ் விஷயமா தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். கரடி, என்னதுக்கியா? உன்னை கூப்பிடாம வேற யாரடா கூப்பிடுவாங்க? ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றான். உங்க செயின் எங்க சாமி? இதுவான்னு பாருங்க. இதுதானே அவன் செயினு? இதை நாங்க கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப நான் தான் கொலை பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படா திருட்டையும் கொலையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிற? திருட்டு நடந்தது 2 மணி. கொலை நடந்து 2:30. திருடிட்டு போன உன்னை அவன் தடுத்திருக்கான். நீ அவனை தள்ளி விட்டு போயிருக்க. சோ திருட்டையும் கொலையும் நீ தானே பண்ணிருக்க. சொல்லுங்க பூசாரி, சொல்லுங்க. வாழ்க்கையில முதல்ல ஒரு தப்பு பண்ணேன். அதையும் சரியா பண்ணாம மாட்டிக்கிட்டேன். இதுல கொலைப்பழிய வேற என் மேல தூக்கி போடுறாங்க. அதுக்கு பேசாம சிலைய திருநது என்னமோ உண்மைதாயா, ஆனா கொலையெல்லாம் நான் பண்ணலையா? தெரியும்டா, நீ அப்பயே மாட்டிப்பேன். நண்பா கலக்கிட்டியாடா. வெல்டன் கரடி முத்து. தென் தமிழகத்தை சார்ந்த காரியப்பட்டி ஊரில் டிடெக்டிவ் ஆபீஸ் எனும் தனியார் துப்பறிவு அலுவலகம்
கடிமுத்து என்ற நபரால் இயங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் காவல்துறைக்கு மிகவும் சவாலாக இருந்த கொலை மற்றும் சிலை திருட்டு வழக்கையும் மிக நேர்த்தியாக கண்டுபிடித்து காவல்துறைக்கு உதவி உள்ளார். இதனால் மாவட்ட ஆட்சியரும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி உள்ளனர். ஆமா, அந்த பையன் எப்படிதான் மாப்பிள்ள செத்தான்? அதுவா பூன? வர சொல்லியிருந்தீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, ரகு கேஸ் விஷயமா தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தேன். அதுல தண்ணி அடிச்சுதான் பாலத்துல இருந்து விழுந்து இறந்திருக்காரு. அப்படியா? அதுவும் இல்லாம நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சில திருட்டு விஷயமா எனக்கு பூசாரி மேல சந்தேகமா இருக்கு. பூசாரியை விசாரிக்கும் போது நீங்க என் கூட அப்படியா? சரிப்பா. இதுதான் பொரிய வச்சு எலிய பிடிக்கிறதுன்றது. அப்படியா மாப்பிள்ள? என் வாழ்க்கையே மாத்திட்டேடா. எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் யாராவது இருப்பாங்கடா. என் வெற்றிக்கு பின்னாடி என் நண்பன் நீ தாண்டா இருப்ப. நமக்குள்ள என்ன மாப்பிள்ள, விடு விடு. பேசுறா பேசுறா. ஹலோ. Hi Kadimutu, this is Obama. I need your help. ஒபாமாடா. ஒபாமாவா?